வசந்தவனம் என்ற காட்டுல லூனா என்ற குருவியும் முன்னா என்ற குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுக்கு பிங்கி என்ற பொண்ணும் இருந்தா. முன்னாவும் லூனாவும் மார்க்கெட்ல பூச்செடி விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட பூச்செடிகள் வியாபாரம் நல்லாவே வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. அதே காட்டுல காளை என்ற காகமும் பெல்லி என்ற காகமும் இருந்தாங்க. இவங்களுக்கு ராஜா என்ற பையனும் இருந்தான். காலுக்காகவும் அந்த காட்டுல மரங்களை வெட்டி அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா இவங்களுக்கு இந்த வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கல. வெள்ளிக்காகவும் காலுக்காகவும் எப்பவும் முன்னாவையும் லூனாவையும் பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. முன்னாவும் லூனாவும் பூச்செடிகள் வியாபாரத்தை ரொம்ப நேர்த்தியா விற்பனை பண்ணாங்க. இதுல இவங்க ரொம்ப உழைக்கவும் செஞ்சாங்க. கடையில பூச்செடி வச்சு வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாம முன்னா குருவி ஊருக்குள்ள போய் பூச்செடிகளை சைக்கிள்ல வச்சு வித்துட்டு வரும். பூச்செடி வாங்குங்க பூச்செடி. ரோஸ் செடி, மல்லிப்பூச்செடி, செம்பருத்தி செடி, சாமந்தி செடி வாங்கிக்கோங்கம்மா பூச்செடி. ஃப்ரெஷ்ஷான பூச்செடி வாங்கிக்கோங்க. இப்படி பூச்செடிகளை முன்னா கிட்ட நிறைய பேர் வாங்கினாங்க. இதனால இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. அதிக பணமும் சம்பாதிச்சாங்க. இவங்களுக்குன்னு ஒரு உறுதியான வீட்டையும் கட்டிட்டாங்க. தேவையான அளவு உணவுப் பொருட்களையும் வச்சிருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. ஒரு நாள் வெள்ளிக்காகவும் காலுக்காகத்தை அழைச்சது. இங்க பாருங்க காலேஜி, இனிமே நீங்க மரம் வெட்டுற வேலைக்கு என்ன போகாதீங்க. எனக்கு அந்த முன்னாவையும் லூனாவையும் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு காலேஜி. அந்த லூனா குருவிக்கு பணம் வந்த உடனே ரொம்ப திமிராயிடுச்சு. அந்த முன்னா குருவி வேற பூச்செடி வாங்குங்க பூச்செடி வாங்குங்கன்னு ஊருக்குள்ள போய் செடிகளை வித்துட்டு வருது. இவங்களை நாம இப்படியே விடக்கூடாது காலேஜி. பெல்லி, ஏன் இப்படி கோவப்படுற? முன்னா அவனோட வேலையை பார்க்கறான், நான் என்னோட வேலையை பார்க்கறேன். எப்பயாவது கடன் போய் கேட்டா முன்னா நமக்கு கொடுத்து உதவுறான். அப்புறம் ஏன் அவங்க மேல கோவப்படுற பெல்லி? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பையன் ராஜு அங்க வந்தான். அம்மா அம்மா, நான் அந்த பிங்கி கிட்ட சின்னதா ஒரு பூச்செடியை நம்ம தொட்டில வச்சு வளர்க்கலான்னு கேட்டம்மா. அதுக்கு அந்த பிங்கி காசு கொடுத்தாதான் பூச்செடி தருவேன்னு சொல்லிட்டாமா. பாத்தீங்களா காலு, அந்த பிங்கிக்கு திமிர. காலேஜி, நம்ம இன்னைக்கே பூச்செடிகளை வாங்கிக்கிட்டு வந்து அந்த லூனா குருவிக்கு போட்டியா பூச்செடிகள் வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் நம்ம கிட்டயும் நிறைய பேர் பூச்செடிகள் வாங்குவாங்க. நாமளும் சீக்கிரம் பணக்காரங்களா ஆயிடலாம் காலேஜி. உடனே காலுக்காகவும் வெள்ளிக்காகவும் பூச்செடிகளை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. பூச்செடி வாங்குங்கம்மா பூச்செடி, பூச்செடி வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷான பூச்செடி. இப்படி பெல்லிக்காகவும் பூச்செடி விற்கிறத பார்த்த லூனா குருவி, பெல்லியக்கா, என்ன நீங்களும் பூச்செடி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன், நீ மட்டும்தான் பூச்செடிகள் விற்கணுமா? நாங்கெல்லாம் பூச்செடி விற்க கூடாதா? ஏன் லூனா, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் இங்க வந்தியா? பெல்லிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சதும் லூனா குருவி தன்னோட கடைக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் ஆனது. வெள்ளிக்காகத்தோட கடைக்கு பூச்செடி வாங்க யாருமே வரல. ஆனா லூனாவோட கடைக்கோ நிறைய பறவைங்க பூச்செடி வாங்கிக்கிட்டு போனாங்க. மனிதர்கள் கூட லூனாவோட கடையில பூச்செடிகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல காகங்கள் கடையில இருக்கிற பூச்செடிகள் எல்லாம் வாட ஆரம்பிச்சது. செடிகளை எப்படி பராமரிக்கணும் என்ற விஷயத்த அந்த காகங்களுக்கு தெரியாம இருந்தது. அதனால செடிகள் எல்லாம் வாடி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத காகங்கள் 2 பேரும் பிறகு இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. இரவு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் முன்னாவோட வீட்டு வாசல்ல வச்சிருந்த பூச்செடிகளை எல்லாம் தங்களோட வீட்டிலையும், வாடி போயிருந்த பூச்செடிகளை எல்லாம் முன்னாவோட வீட்டிலையும் மாத்தி வச்சுட்டு காகங்கள் 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. பூச்செடிகள் விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போலான்னு வெளியே வந்த முன்னாவும் லூனாவும் வீட்டு வாசல்ல இருந்த பூச்செடிகளை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அட கடவுளே, என்ன இது? நம்மளோட பூச்செடி எல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? நேற்று இரவு வெளியே இருந்த பூச்செடி எல்லாம் நல்லா தானே இருந்தது. இப்போ ஏன் எல்லா செடியும் வாடி போயிருக்கு? முன்னாஜி, நம்ம செடிகளை எல்லாம் நல்லா தானே பராமரிச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த செடியெல்லாம் ஏன் இப்படி வாடி போச்சு? இப்படி சொல்லி முன்னாவும் லூனாவும் அழுதாங்க. முன்னாவையும் லூனாவையும் பார்த்து 2 காகங்களும் சிரிச்சாங்க. பிறகு தங்களோட பூச்செடிகளை வண்டியில எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு நோக்கி போனாங்க. அதே சமயம் முன்னா செடிகளை விற்க மார்க்கெட்டுக்கு போகல. அங்க வந்த பறவைகள் எல்லாம் காகங்களோட கடையில பூச்செடிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க.
அன்னைக்கு காகங்களுக்கு நல்லாவே செடிகள் விற்பனை ஆச்சு. நிறைய பணமும் கிடைச்சது. இப்படி இருக்கும்போது லூனா, நீ இந்த செடிகளை பார்த்துக்க. நான் கடைக்கு போய் இந்த செடிகளுக்கு போட சத்தான உரமா வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு முன்ன கடையில இருந்து செடிகளுக்கு போடுற உரத்தை வாங்கிட்டு வந்தது. பிறகு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உரங்களை போட்டுட்டு தண்ணி ஊத்துனாங்க. பிறகு இரவு நேரம் வந்தது. முன்னாவும் லூனாவும் தங்களோட பூச்செடிகளை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டாங்க. பிறகு பிங்கி, லூனா, முன்னா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல காகங்கள் 2 பேரும் தங்களோட பூச்செடிகளை வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அவங்க கூட்டுல தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இரவு திடீர்னு புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. கூடவே மழையும் பெய்தது. புயல் காத்துல வெளியே வச்சிருந்த காகங்களோட பூச்செடி எல்லாம் தொட்டியோட உடைஞ்சு போயிடுச்சு. சில பூச்செடி எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மழையும் புயலும் நின்னது. பேராசை பிடிச்ச 2 காகங்களும் வெளியே வந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பெல்லி, நம்ம பூச்செடிகள் எல்லாம் இப்படி நாசமா போச்சே. இதுக்கு தான் தேவையில்லாம பூச்செடி வியாபாரம் எல்லாம் வேணான்னு சொன்னேன். பேசாம நான் மரக்கட்டைகள் வியாபாரமே பண்ணிருப்பேன். உன்னோட பேச்சு கேட்டது தப்பா போச்சு. ஆமா காலுஜி, அந்த லூனா குருவியை ஏமாத்தும் போதெல்லாம் நமக்கு இப்படிதான் நடக்குது காலுஜி. அதே நேரம் இரவு வீட்டுக்குள்ள வச்சிருந்த முன்னாவோட பூச்செடி எல்லாம் உரம் போட்டதுனால வாடி போன செடியெல்லாம் நல்லா செழுமையா இருந்தது. பூக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வழக்கம் போல முன்னாவும் லூனாவும் அந்த பூச்செடிகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போனாங்க. திரும்பவும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.